ஔவையாரோட ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, கொடிது கொடிதுன்னு ஒரு பாட்டு. அதில் என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிறதுலே கொடூரமான சுச்சுவேஷன் என்னன்னா, இளமை காலத்தில் வறுமை தான் ரொம்ப கொடிது. அதனினும் கொடிது என்ன அப்படின்னா, முதுமையில தனிமை கொடிதுன்னு. நான் இது இருக்கிறது ரெண்டு மோசமான சுச்சுவேஷன், ரெண்டு மோசமான கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸாக மாற்றிட்டேன். டெல்லி கணேஷ்க்கு வந்து ரொம்ப ஏஜ்டான ஒரு ஆள், ரொம்ப தனிமையில் இருக்காரு. நான் இவங்க ரெண்டு பேரும் கொலைட் ஆகுறாங்க. அதுவும் அவங்களோட ஒஸ்டான டேல கொலைட் ஆகிறாங்க. இங்க இருந்தா கதை ஆரம்பிக்குது இப்படின்னு சொல்லி ஒரு ஒன்லைன் வித்தின் வந்து இதோட ஐடியாவே என்னன்னா, இது ஃபெஸ்டிவலுக்கும் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. ஆக்சுவலாக எக்ஸ்ட்ராடனரி ஐடியா, அது ஐடியா இப்படி வந்தது தான். அப்போ என் ஃப்ரெண்டோட அண்ணா வந்து என்ன சொன்னார்னா, இது நல்லா இருக்கடா, இது பண்ணுறியா அப்படின்னு சொன்னார். அப்புறம் எல்லாருமே கை கடக்கமாக இருந்தது தான். சினிமோட்டோகிராஃபர் வந்து எங்கள் ஃப்ரெண்டு எல்லாருமே என் கூட படித்தவங்க தான் நடித்தது, எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ இது ஐடியாவே வந்து நம்மளுக்கு எழுதின கதையை எடுக்க வருதான்றதுக்காக ஒரு டெஸ்ட், அவ்வளோதான். மற்றபடி வர ஒன்றுமே கிடையாது. இப்போ இது சும்மா இருக்கு, இது எதனா அமுச்சு விடலான்னு சொல்லிட்டு தான் ஃபெஸ்டிவலுக்குலாம் அமுச்சு விட்டது. அப்புறம் அந்த லண்டனில் புரோக்கன் நக்கிள் ஃபெஸ்டிவலோ இல்லை நியூயார்க் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில், அப்புறம் வந்து கலிஃபோர்னியாவில் ரெயின் ட்ரீன்ஸ், அதில் பெஸ்ட் ஃபிலிமு, இது மாதிரி உலக நாடுகள்லாம் போச்சு சார். அப்புறம் நான் என்னன்னா, ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்ம வி டென் டு க்ரோ லைக் என்ன சொல்கிறது, வைசர் எவ்ரிடே இல்லை. அப்போ அது பார்க்கும்போது அது எக்ஸிக்யூஷனாக இதுவெல்லாம் அப்படி ஆயிடுது. இப்போ ஒரு ஃப்ரேமை பார்த்தா கூட அது ரீல்ஸாலாம் அனுப்புவாங்க, ப்ரோ நைஸ் அப்படி சொல். அது இது வந்து நான் ஏதோ ஹியூமிலிட்டியாக சொல்கிறதா இல்லை, எனக்கு அது பார்க்க வரமாட்டேங்குது. நான் அவ்வளோ அபத்தமாக அப்படி இருக்கு. ஓகேவா? அதுவுமே வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கான இப்போ வினோத்லாம் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, வினோத் ராஜ்லாம். அவர் ரொம்ப பிரெத் டேக்கிங்காக இருக்கும் அவரோட சீக்வன்சஸ். அவர்ஸ் அவர்கிட்ட கதை பேசும்போது இது ஒரு 6-7 கதை பேசியிருக்கோம். அவர் சொல்கிற கதை எல்லாமே ரொம்ப பயங்கர பிரெத் டேக்கிங்காக இருக்குது. நம்ம இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம திருப்பி அங்கே போய் பார்த்தா எப்படி இருக்கலாம், அதனால தான். ஸோ அதனால் அது எவ்வளோ அளவுக்கு மறைக்கப்பட்டிருக்கோ அவ்வளோ நல்லதுன்னு நினைக்கிறேன். புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.